காட்டில் மழையும் மந்திர குடையும். ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன மர வீட்டுல மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் சுட்டி பொண்ணு சாரா தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. சாரா, விளையாடினது போதுமா, சீக்கிரம் வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிக்கோ, அம்மா உணவு தேடுறதுக்காக வெளியே போறேன். அம்மா, இன்னைக்காச்சும் உணவு எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்களா? மழைக்காலம் வரப்போகுது, அம்மா நிறைய உணவுகளை சேமிச்சாகணும். இன்னைக்கும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும். அம்மா அம்மா, இன்னைக்கு நானும் உங்க கூட உணவு தேட வரேம்மா. சரி, தாராளமா வரலாம். ஆனா கொஞ்ச தூரம் பறந்ததுமே எனக்கு ரெக்கை வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. இல்லம்மா, நான் சொல்லவே மாட்டேன். நான் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் உங்க கூட பறப்பேன். சரி சரி சாரா, வீட்டுக்குள்ள உனக்குன்னு ஒரு சின்ன கூடைய வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு பேசிக்கிட்டு சாராவும் மீனுக்குருவியும் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. குழந்தை சாராவோ தான் அம்மா கூட ரொம்பவும் சந்தோஷமா முதல் முறையா உணவு தேடி பறந்து போனா. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. மீனுக்குருவியும் சாராவும் நிறைய தானியங்களையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சாயங்கால நேரத்துல மேகராணி வானத்துல இருந்து மழைய பொழிய வைக்கிறதுக்காக நாப்பூர் காட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்த அவங்க கொஞ்ச நேரத்திலேயே வானம் முழுவதையும் கருமேகங்களால மூட வச்சாங்க. வானம் முழுவதும் இருட்டாகுதுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா காட்டுல ரொம்ப வேகமா காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு. அந்த காற்றோட வேகம் மீனுக்குருவியோட சின்ன மர வீட தாக்க ஆரம்பிச்சது. அம்மா, நம்ம வீட்டுக்கு என்னாச்சுமா? எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? அம்மா, எனக்கு பயமா இருக்கு. சாரா, இந்த நேரத்துல நாம வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீ உடனே வீட்ல இருந்து வெளியே போ. அம்மா உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வர. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே சாரா வேகமா தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து போனா. மீனுக்குருவி உணவு எடுத்துட்டு வெளியே போகிறதுக்குள்ள அந்த சின்ன மர வீடு காத்துல அப்படியே கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்த மர வீடு ரொம்பவும் மோசமான நிலையில உடைஞ்சு போயிடுச்சு. வீட்டோட மேற்கூரை மீனுவோட தலையில வேகமா மோதினதுனால அது அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுச்சு. அம்மா, கண்ணை திறந்து பாருங்க. அம்மா, என்கிட்ட ஏதாச்சும் பேசுங்கம்மா. குழந்தை சாரா என்ன பண்றதுன்னே தெரியாம தான் அம்மாவோட பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல அந்த பக்கமா மிட்டுக்கிளி தன்னோட ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போச்சு. இந்த மோசமான சம்பவத்தை பார்த்த மிட்டுக்கிளி அந்த இடத்துக்கு வந்துச்சு. குழந்தை, உங்க அம்மாவுக்கு தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அவங்கள இப்பவே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாகணும். வா, என்னோட வண்டியிலேயே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி சாராவையும் மீனுக்குருவியையும் ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போச்சு. இந்த துண்டுல இருக்கிற மருந்துகளை எல்லாம் உடனே வாங்கிட்டு வா, அப்பதான் உங்க அம்மாவுக்கான மருத்துவத்தை நான் தொடங்க முடியும். நான் இப்பவே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா அந்த துண்டை வாங்கிக்கிட்டு மருந்து கடையை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல காட்டுல மழையும் ஒரு வழியா நின்று இருந்துச்சு. அங்கிள், எனக்கு இந்த துண்டுல இருக்கிற மருந்துகளை சீக்கிரமா கொடுங்க அங்கிள். காலுக்காகமோ சாரா கிட்ட இருந்த மருந்து துண்டை வாங்கி அதுல இருந்த மருந்துகளை எடுத்து சாரா கிட்ட கொடுத்துச்சு. குழந்தை, இந்த மருந்து மொத்தமா சேர்த்து 2000 ரூபாய் ஆகுது. சீக்கிரம் காசை கொடு. காசா அங்கிள்? என்கிட்ட எந்த காசும் இல்ல. எங்க அம்மா சரியானதுமே சீக்கிரமா உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துடுறேன். என்ன, காசு இல்லையா அப்படின்னு சொன்ன காலுக்காக வேகமா சாரா கிட்ட இருந்து அந்த மருந்துகளை வாங்கிடுச்சு. ஏய் குழந்தை, நான் இங்க யாருக்கும் இலவசமா மருந்துகளை கொடுக்கறது கிடையாது. அங்கிள், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு எங்க அம்மாவை விட்டா வேற யாருமே இல்ல. அட சின்ன குருவி, வேலை நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணாத, இங்கிருந்து போயிடு. உடனே குழந்தை சாராவோ என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்து போனா. டாக்டர், மருந்து வாங்க போனா காசு வேணும்னு சொல்றாங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல.
நாங்க இங்க யாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்கறது கிடையாது. இன்னும் 2 நாட்களுக்குள்ள மருத்துவத்துக்கான காசை நீ கொடுத்தாகணும். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சாராவுக்கு இப்போ வீடும் இல்ல, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவ ரொம்ப தனிமையா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்தா. அம்மா, நான் எப்படி உங்க மருத்துவத்துக்கான காசை ஏற்பாடு பண்ண போறேன்னு எனக்கு எதுவுமே புரியலம்மா. உங்களை விட்டா எனக்கு இந்த காட்டுல வேற யாரையுமே தெரியாதேம்மா அப்படின்னு சொல்லி சாரா அழுதபடியே அந்த மரத்தோட கிளையில படுத்து தூங்கிட்டா. அந்த நேரத்துல மேகராணி மறுபடியும் நாப்பூர் காட்டுல ஜோரா மழைய பொழிய வச்சாங்க. ஐயோ, மறுபடியும் மழை வந்துடுச்சு. இப்போ நான் எங்க போறது? எனக்கு என்ன இப்போ ஒரு வீடு கூட இல்லையே. அந்த நேரத்துல மேகராணி மழைய பொழிஞ்சபடியே அந்த பக்கமா வந்தாங்க. சின்ன குருவி, இந்த கொற்ற மழையில நீ எதுக்காக நினைஞ்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் உன் வீட்டுக்கு போ. இல்ல, எனக்கு வீடு எதுவும் இல்ல. என் வீடு நேத்து பெஞ்ச மழையில உடைஞ்சு போயிடுச்சு. ஆமா, உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு மேகராணி கேட்டதுமே சாரா அழுதபடியே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. சாராவோட கதையை கேட்ட மேகராணி ரொம்பவும் சோகமாகிட்டாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இந்த வயசுல எவ்வளவு கஷ்டம். குருவி, நீ கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு மந்திர கொடைய தரேன். அந்த கொடைய நீ ஒரு நாள் ஒரு முறை மட்டும்தான் திறந்து மூடணும். அப்படி நீ செஞ்சா உனக்கு தங்க நாணயம் கிடைக்கும். அத வச்சு உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கோ. உங்க அம்மாவோட மருத்துவ செலவையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன மேகராணி மந்திர கொடைய சாராவுக்கு கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. குழந்தை சாராவும் அந்த கொடைய திறந்து மூடுனா. உடனே அதுல இருந்து ஒரு மந்திர காசு வந்துச்சு. சாரா ரொம்ப சந்தோஷமா அந்த மந்திர காசையும் மருந்து சீட்டையும் எடுத்துக்கிட்டு மருந்து கடைக்கு பறந்து போனா. அங்கிள், அங்கிள், நான் இன்னைக்கு தங்க காசு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எனக்கு இந்த மருந்து சீட்ல இருக்கிற எல்லா மருந்துகளையும் கொடுங்க. என்ன, தங்க காசா? சரி சரி குழந்தை, நான் இப்பவே தரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக அந்த மருந்து சீட்ல இருக்கிற எல்லா மருந்துகளையும் சாரா கிட்ட கொடுத்துச்சு. உடனே சாராவோ அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போனா. இந்த மாதிரியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. தினம் தினம் சாரா அந்த கொடைய ஒரு முறை மட்டும் திறந்து மூடுனா. அதுல இருந்து கிடைக்கிற தங்க காசுகளை சேமிச்சு தனக்குன்னு ஒரு சின்ன மர வீட்டை வாங்கினா. அட, இந்த சின்ன குருவி தனியாளா எவ்வளவு வேலைகளை செய்யுது. இந்த குருவி கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக சாராவுக்கு தெரியாம சாராவை பின்தொடர ஆரம்பிச்சது. அன்னைக்கு குழந்தை சாரா வழக்கம் போல தன்னோட மந்திர கொடைய திறந்து மூடுனா. அதுல இருந்து கிடைச்ச தங்க காசை தான் அம்மாவோட மருத்துவ செலவுக்காக சேமிச்சு வச்சா. காகம் சாரா தூங்குற நேரத்தை பயன்படுத்தி அந்த மந்திர கொடையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. தன்னோட வீட்டுக்கு வந்த காலுக்காக ரொம்பவும் சந்தோஷமா அந்த மந்திர கொடைய திறந்து மூடுச்சு. இப்படியே காலுக்காகவும் தொடர்ந்து பல முறை அந்த மந்திர கொடைய திறந்து மூடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கொடைய திறந்து மூட மூட காலுக்காகவும் தன்னோட உயரத்துல இருந்து ரொம்பவும் சுருங்கி சின்னதா மாறிடுச்சு. ஐயோ, என்ன இது? நான் இவ்ளோ சின்னதா மாறிட்டேனே. கடவுளே, நான் இப்போ என்ன பண்றது? அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்பவும் பதட்டத்தோட தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த சமயத்துல அங்க வந்த கழுகு காலுக்காகத்தை தன்னோட உணவுன்னு நினைச்சு அதை அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மந்திர கொடை மறுபடியும் சாராவோட வீட்டுக்கே போயிடுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே மீனுக்குருவி மறுபடியும் உடல்நிலை சரியாகி தான் பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. வீடு அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல 2 காகங்கள் தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, வீட்டுல சமைக்கிறதுக்கு உணவு சுத்தமா இல்ல. நீங்க இந்த கூடைய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்கிட்டு வாங்க. சரி ராணி, நான் இப்பவே கிளம்புறேன். காலு, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுல சோப்பு தீந்துடுச்சு. சோப்பு இல்லாததுனால நான் 2 நாளா குளிக்கவே இல்ல. நீங்க மறக்காம சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. சோப்பா?
ராணி, சந்தையில சோப்போட விலை ரொம்ப அதிகம். நாம அந்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் தானியங்களையும் காய்கறிகளையும் வாங்கலாம். உங்களோட வறுமையால என்னோட அழகே போச்சு. சரியா குளிக்கிறதும் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு நீங்க சோப் வாங்கி தந்தே ஆகணும். ராணி ராணி, கோவப்படாத. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? சரி பரவாயில்ல, நான் மார்க்கெட்ல எவ்வளவு விலை கொடுத்தனாலும் சோப்பை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் கூட எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காக சொன்னபடியே காலுக்காகவும் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்குச்சு. அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. போகிற வழியில தான் காலுவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ராணி சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாலே, நான் மறந்தே போயிட்டேனே. என்கிட்ட இருந்த காசு எல்லாம் செலவாகிடுச்சு. இப்போ நான் எந்த காசை வச்சு சோப்பு வாங்குவேன்? கடைக்காரர்கிட்ட கடன் சொல்லி சோப்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, எனக்கு இப்போ கடனா ஒரு நல்ல குளியல் சோப்பு கொடுங்க. நாளைக்கு வேலைக்கு போனதுமே சம்பளம் கிடைச்சிடும். அதை வச்சு சோப்போட காசை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். காகமே, எத்தனை வாட்டி சொல்றது? நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது. முதல்ல காசு கொண்டு வா. காசு கொண்டு வந்த அப்புறமா சோப்பை வாங்கிக்கலாம். அண்ணே, நான் சோப்பு இல்லாம போனேன்னா வீட்டுல என் மனைவி என்ன அடிச்சு துவைச்சிடுவா. காலு, சொன்னதே எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன். என் கடையில கடன் கிடையாது கிடையாது. உடனே காலுக்காகவும் சோகமா இன்னொரு கடையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா எந்த கடையிலயுமே காலுக்காகத்துக்கு கடனா சோப்பு கொடுக்கல. காலுக்காகவும் ரொம்ப சோகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கே. சோப்பு வாங்கிட்டு போகலன்னா ராணி என்ன பேசியே கொன்னுடுவா. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு காலுக்காகவும் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து திடீர்னு ஒரு சோப்பு கீழே வந்து தொப்பன்னு விழுந்துச்சு. அத காலுக்காகவும் ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அட, நான் காண்றது என்ன கனவா நினைவா? கடவுளா எனக்கு ஒரு சோப்பு கொடுத்தது மாதிரி இருக்கு. சீக்கிரம் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேக வேகமா அந்த சோப்பை கூடையில போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன காலு, இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு. சரி சரி, சோப்பு வாங்குனீங்களா இல்லையா? ராணி, நீ சொல்லி நான் வாங்காம வருவேனா? சரி, சீக்கிரம் அதை கொடுங்க. நான் இப்பவே ஆத்துக்கு போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆற்றங்கரையில ராணிக்காகவும் அந்த சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த காலுவ கல்யாணம் பண்ண நேரம் நான் சும்மாவே இருந்திருக்கலாம். நிம்மதியா ஒரு சோப்பு போட்டு கூட குளிக்க முடியல. வீட்டுல சரியான தானியங்களும் இல்ல, நல்ல வீடும் இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகவும் இப்படி சொன்னதுமே காகங்களோட வீடு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. இத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் குளிச்சு முடிச்சிட்டு அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, இங்க பாத்தியா அதிசயத்தை? நம்ம வீடு திடீர்னு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. அடக்காலு, நான் இந்த சோப்பை வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒருவேளை இந்த சோப்பு மந்திர சோப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா காலு, இப்பவே இந்த சோப்பை நான் சோதனை செய்யறேன். மந்திர சோப்பே, நீ எங்களுக்கு ஒரு மாம்பழ மரத்தை கொடு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே காகங்களோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் வந்துடுச்சு. ஐயா ஜாலி! ராணி, நமக்கு ஒரு மந்திர சோப்பு கிடைச்சிருக்கு. நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா காலு, என்னால இத நம்பவே முடியல. இந்த முறை நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சுயநலமா இருக்க கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், சரியா? ஆமா காலு, நீங்க சொல்றதும் சரிதான். எது எப்படியோ இந்த மந்திர சோப்பு நம்ம கூடயே இருந்தா எனக்கு போதும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி ரொம்பவும் கவலையா காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு அண்ணா, வீட்டுல என்னோட பொண்ணு ரொம்பவும் உடம்பு முடியாம படுத்திருக்கா. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்வீங்களா? மீனு, கவலைப்படாத. என்னால உனக்கு இப்போ உதவ முடியும். இரு, என் வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு பணத்தை வரவழைச்சது. மீனு, இந்த காசை வச்சுக்கோ. இன்னும் தேவைப்பட்டா கேளு. கழுவனா, உங்க
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான குருவி அங்க வந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. பசியால என்னால பறக்கவே முடியல. உன் வீட்ல கொஞ்சம் உணவு இருந்தா எனக்கு தரியா? கவலைப்படாதீங்க, என் வீட்ல நிறைய உணவு இருக்கு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு உணவை வரவழைச்சது. உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு தரேன், சரியா? வயசான குருவியும் அத வயறார சாப்பிட்டுச்சு. மகளே, ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காகங்கள் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத அந்த காட்டுல இருந்த 2 கழுகுகள் கேள்விப்பட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, காகங்களோட நாம தான் ரொம்ப பலசாலிங்க. ஆனா இப்ப அந்த காகங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறதுனால காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் நமக்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது சீலா. ஆனா என்ன செய்யறது? நம்ம கிட்ட இப்படி ஒரு மந்திர சோப்பு இருந்தா நல்லாதான் இருக்கும். இது கூடவா உங்களுக்கு புரியல? அந்த காகங்களை மிரட்டி அதுகிட்ட இருந்த மந்திர சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் நமக்கு அடிமை ஆகிடுவாங்க. அட, இது நல்ல யோசனை தான். இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஏ காகங்களே, ஒழுங்கா உங்களோட மந்திர சோப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க. இல்ல உங்க 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். கழுகு இப்படி மிரட்டினதுமே பயந்து போன காகங்கள் அந்த மந்திர சோப்பை கழுகு கிட்ட கொடுத்துட்டாங்க. கழுகும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. இத வானத்துல இருந்த ஒரு தேவதை பார்த்து ரொம்பவும் கோபப்பட்டாங்க. அந்த காகங்களுக்கு நான் ஒரு மந்திர சோப்பை கொடுத்தேன், அவங்க அதை ரொம்ப நல்ல முறையில பயன்படுத்தினாங்க. இந்த கழுகு சுயநலம் பொடிச்சு பேராசையால அந்த சோப்பை எடுத்துட்டு போகுது. இந்த கழுகுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை காட்டுக்குள்ள வந்தாங்க. ஏ கழுகே, உங்க 2 பேருக்கும் எவ்வளவு திமிரு! அந்த காகங்களுக்கு தான் இந்த சோப்பு சொந்தம். அவங்க தான் இந்த சோப்பை வச்சு எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யறாங்க. உங்க செயலுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்ன தேவதை அந்த 2 கழுகையும் ஒரு கல்லா மாத்திட்டாங்க. பிறகு அந்த சோப்பை மறுபடியும் காகங்கள் கிட்டயே கொடுத்துட்டாங்க. காகங்களே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்துறீங்க. இதே மாதிரி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் எப்போதுமே நீங்க உதவி செய்யுங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. தங்களோட சோப்பு மறுபடியும் கிடைச்சதுல 2 காகங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நிதர்சனா, ஸ்ரீ வர்ஷித் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜய், சூர்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அனஃப், ஹம்தா, அம்னா, ஹனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லிவி, டயானா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரிஃபிகா குட்டி. ஹாய் வேதா, ஆதித்யா, மகேஸ்வரி, ஸ்ரீதேவி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆதிரா, சௌந்தர்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மன்ஹா, இந்திரா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.